தொகுதி மறு சீரமைப்பு தொடர்பாக இன்று 7 மாநிலங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் மற்றும் 24 கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்கும் அந்த தொகுதி மறுசீரமைப்பு கூட்டு நடவடிக்கை குழு அமைப்பதற்கான கூட்டம் சென்னை கிண்டியில் உள்ள அந்த தனியார் ஹோட்டலில் சற்று நேரத்தில் தொடங்கி இருக்கிறது. அதற்கு முன்னதாக கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் மற்றும் ஆந்திர மாநிலத்தின் பிரதிநிதிகள் மற்றும் கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் உள்ளிட்டோரை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரவேற்று அவர்களுடன் ஒரு முதல்கட்ட ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். முதல் கட்டமாக 3 மாநில முதலமைச்சர்களுடன் அவர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி மற்றும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் சிங் மான் ஆகியோருடன் அவர் முதல் கட்டமாக இந்த தொகுதி மறுசீரமைப்பு கூட்டு நடவடிக்கை குழுவை அமைப்பது, அந்த குழுவில் யார் யார் இடம்பெறுவது, மத்திய அரசை எவ்வாறு இந்த நியாயமான தொகுதி மறுசீரமைப்புக்கு வலியுறுத்துவது என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக அவர்களிடம் முதலமைச்சர் முதல் கட்ட ஆலோசனை நடத்துகிறார். இதன் பின்னர் இந்த கூட்டத்தில் ஏற்கனவே அழைப்புதல் அனுப்பப்பட்டு வருகை புரிந்துள்ள அந்த 24 பிரதிநிதிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தி அதை தொடர்ந்துதான் இந்த கூட்டு நடவடிக்கை குழு தொடர்பாக முடிவு செய்யப்பட்டு அனைவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் வந்துள்ள அந்த குழுவினர் மற்றும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் இப்போது அவர்களை சந்தித்து முதலமைச்சர் ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனையில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் சிங் மான் மற்றும் கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார், தெலுங்கானா ராஷ்டிர சமிதி கட்சியைச் சேர்ந்த செயல் தலைவர் கே.டி. ராமாராவ் ஆகியோரும் வெறும் பிஜு ஜனதாதளம் கட்சியைச் சேர்ந்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த அந்த பிஜு ஜனதாதளம் கட்சியின் நவீன் பட்நாயக்கிற்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சஞ்சய் குமார் தாஸ் வர்மாவும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். இது தவிர கேரள மாநிலத்தில் அங்கு காங்கிரஸ் கட்சி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகளும் பங்கேற்கிறார்கள். இதே போல சிரோன்மணி அகாலிதளம் கட்சியைச் சேர்ந்த சர்தார் பல்விந்தர் சிங் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். பஞ்சாப் மாநிலத்தில் அங்கு ஆம் ஆத்மி கட்சியின் முதல்வரும் மற்றும் சிரோன்மணி அகாலிதள கட்சியின் பிரதிநிதியுமான சர்தார் பல்விந்தர் சிங் ஆகியோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த 7 மாநிலங்களின் முதலமைச்சர்களின் பிரதிநிதிகள் மற்றும் 3 மாநில முதல்வர், ஒரு துணை முதல்வர் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். மற்ற கட்சிகளைச் சேர்ந்த மற்ற பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த பிரதிநிதிகளுடனும் ஆலோசனை நடத்தி கூட்டு நடவடிக்கை குழுவில் அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த இதுவரை 24 அமைப்புகள், கட்சிகள், முதலமைச்சர்கள், பிரதிநிதிகள் அடங்கிய பட்டியல் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியலில் உள்ள பிரதிநிதிகளுடன் இந்த ஆலோசனை நடத்தி அவர்களிடம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி கையெழுத்து வாங்கப்படும் என்றும் அந்த கையெழுத்திட்ட அந்த மனு மத்திய அரசிடம் அளிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த கூட்டு நடவடிக்கை குழுவில் இடம்பெற வேண்டியவர் நபர்கள் யார் யார், என்னென்ன அம்சங்கள் இடம்பெற வேண்டும் என்றும் தமிழகத்தை பொறுத்தவரை மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பா அல்லது விகிதாச்சார அடிப்படையிலான மறுசீரமைப்பா அல்லது ப்ரோரேட்டோ என்று அழைக்கக்கூடிய வகையில் அனைத்து மாநிலங்களுக்குமான பிரதிநிதித்துவம் அடிப்படையில் அமைக்கக்கூடிய மறுசீரமைப்பா அல்லது 1971ஆம் ஆண்டு எடுத்த அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை 2026 மேலும் 30 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பதற்கான அந்த தொகுதி மறுசீரமைப்பா என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக இதில் விவாதிக்கப்பட இருக்கிறது. இதில் முக்கிய அம்சமாக 1971ஆம் ஆண்டு எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படியும் 1976ஆம் ஆண்டு நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்ட குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை தீவிரமாக அமல்படுத்திய தென் மாநிலங்களில் அந்த மக்கள் தொகை கட்டுப்பாடு என்பது சிறப்பாக அமல்படுத்தப்பட்டதால் இந்த மாநிலங்களில் மக்கள் தொகை வட மாநிலங்களை ஒப்பிடும் போது உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பீகார் உள்ளிட்ட அந்த ஹிந்தி ஹாட்லேண்ட்ஸ் என்று அழைக்கக்கூடிய ஹிந்தி பேசும் மக்கள் அடங்கிய அந்த இதய பகுதியாக உள்ள பல்வேறு மாநிலங்களில் இந்த மத்திய அரசின் திட்டத்தை அமல்படுத்தியதால் மக்கள் தொகை அளவு குறைந்திருக்கிறது என்பதால் இந்த எம்பிக்களின் எண்ணிக்கையை குறைக்கும் முடிவை எடுக்கக்கூடாது என்று இந்த 7 மாநிலங்கள் பாதிக்கப்படும், அதாவது தொகுதிகளின் எண்ணிக்கை குறைக்கப்படக்கூடிய 7 மாநிலங்களில் முக்கியமானவை தமிழ்நாடு,
கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, பஞ்சாப், மேற்கு வங்காளம், ஒடிசா ஆகிய மாநிலங்களில் எம்பிக்களின் எண்ணிக்கை இப்போது இருப்பதை விட விகிதாச்சார அடிப்படையில் எடுத்தாலும் மக்கள் தொகை அடிப்படையில் எடுத்தாலும் அந்த எண்ணிக்கையானது வட மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது மிக குறைவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதை எதிர்த்தும் தற்போது உள்ள அந்த பிரதிநிதித்துவத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையிலும் அந்த வட மாநிலங்களில் மக்கள் தொகை மற்றும் அந்த புவியியல் பரப்பளவு ஆகியவற்றின் அடிப்படையில் அந்த எம்பிக்களின் எண்ணிக்கையை தென் மாநிலங்களை விட பல மடங்கு உயர்த்துவதால் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான சிக்கலாக கூறப்படுவது என்னவென்றால், இந்த குறிப்பிட்ட 7 மாநிலங்களைச் சேர்ந்த எம்பிக்கள் இல்லாமலேயே மத்தியில் ஒரு கட்சி இந்தியாவை ஆள முடியும் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதால் அத்தகைய சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடாது.